ஓம் சாந்தி 13/3/2024. இனிமையான குழந்தைகளே, முழு உலகத்தில் உங்களைப் போல கோடான கோடி பாக்கியசாலி மாணவர்கள் வேறு யாரும் இல்லை. உங்களுக்கு சுயம் ஞானக்கடலான தந்தை ஆசிரியராக ஆகி படிப்பு சொல்லி தருகிறார். கேள்வி: எந்த ஒரு ஆர்வம் எப்பொழுதும் அமைந்து இருந்தால் மோகத்தின் கயிறுகள் அறுபட்டுவிடும்? பதில்: சேவை செய்யும் ஆர்வம் அமைந்திருந்தால் மோகத்தின் கயிறுகள் அறுபட்டுவிடும். இந்த கண்களால் என்னவெல்லாம் பார்க்கிறீர்களோ இவை அனைத்தும் அழியக்கூடியது ஆகும் என்பது எப்பொழுதும் புத்தியில் இருக்கட்டும். இதை பார்த்தும் பார்க்க கூடாது. தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள் என்பது தந்தையின் ஸ்ரீமத் ஆகும். ஓம் சாந்தி. சிவபகவான் இனிமையான சாலிகிராமங்களுக்கு அல்லது ஆன்மீக குழந்தைகளுக்காக கூறுகிறார். நாம் சத்யுக ஆதிசனாதன தூய்மையான தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தோம் என்பதை குழந்தைகள் புரிந்துள்ளார்கள். எனவே இதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை அநேகர் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் தேவதா தர்மத்திற்கு பதிலாக ஹிந்து என்ற பெயர் வைத்து விட்டுள்ளார்கள். நாம் ஆதி சனாதனராக இருந்தோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பிறகு மறுபிறவி எடுத்து எடுத்து இது போல ஆகியுள்ளோம். இதை பகவான் அமர்ந்து புரிய வைக்கிறார். பகவான் ஒன்றும் தேகதாரி மனிதர் அல்ல. மற்ற அனைவருக்கும் அவரவருக்கென்று தேகம் உள்ளது. சிவபாபாவிற்கு தேகமற்றவர் என்று கூறப்படுகிறது. அவருக்கு தனக்கு என்று தேகம் இல்லை. மற்ற அனைவருக்கும் தனக்கென்று தேகம் உள்ளது. எனவே தன்னை கூட இது போல தேகமற்றவர் என்று உணர்ந்து இருப்பது எவ்வளவு இனிமையானதாக படுகிறது. நாம் என்னவாக இருந்தோம், இப்பொழுது என்னவாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாடகம் எப்படி அமைக்கப்பட்டுள்ளது, இதுவும் நீங்கள் இப்பொழுது புரிந்துள்ளீர்கள். இந்த தேவி தேவதா தர்மம்தான் தூய்மையான இல்லற ஆசிரமமாக இருந்தது. இப்பொழுது ஆசிரமம் இல்லை. இப்பொழுது நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஹிந்து என்ற பெயரோ இப்பொழுது வைத்துள்ளார்கள். ஆதி சனாதன ஹிந்து தர்மம் இல்லை. பாபா அநேக முறை கூறியுள்ளார், ஆதி சனாதன தர்மத்தினருக்கு புரிய வையுங்கள். ஆதி சனாதன தேவி தேவதை தூய்மையான தர்மத்தினர் ஆவீர்கள் இல்லை ஹிந்து தர்மத்தினர் ஆவீர்களா என்பதை இதில் எழுதுங்கள் என்று அவர்களுக்கு கூறுங்கள். பிறகு அவர்களுக்கு 84 பிறவிகள் பற்றி தெரிய வரும். இந்த ஞானம் மிகவும் சுலபமானது. லட்சக்கணக்கான வருடங்கள் என்று கூறியதால் மட்டுமே மனிதர்கள் குழம்பி விடுகிறார்கள். இதுவும் நாடகத்தில் பொருந்தியுள்ளது. சதோ பிரதான நிலையிலிருந்து தமோ பிரதானமாக ஆவதற்கான நடிப்பு கூட நாடகத்தில் உள்ளது. தேவதா தர்மத்தினர் தான் 84 பிறவிகள் எடுத்து எடுத்து மோசமாக ஆகிவிட்டுள்ளார்கள். முதலில் பாரதம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது. பாரதத்தினுடைய புகழை தான் பாட வேண்டும். இப்பொழுது மீண்டும் தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக பழைய உலகத்திலிருந்து புதிய உலகமாக அவசியமாக வேண்டியுள்ளது. இனி முன்னால் போக போக உங்களுடைய விஷயங்களை அவசியம் புரிந்து கொள்வார்கள். கோரமான இருளில் இருந்து விழித்தெழுங்கள். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்று கூறுங்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு நாள் முழுவதும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். முழு உலகத்தில் முழு பாரதத்தில் உங்களை போன்ற கோடான கோடி பாக்கியசாலி மாணவர்கள் வேறு யாரும் இல்லை.
நாம் என்னவாக இருந்தோமோ அவ்வாறே ஆகப் போகிறோம் என்பதை புரிந்துள்ளீர்கள். வடிக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்களே மீண்டும் வெளிப்படுவார்கள். இதில் நீங்கள் குழம்பாதீர்கள். கண்காட்சியில் சிறிதளவு கேட்டுவிட்டு செல்கிறார்கள் என்றால் அவர்களும் பிரஜைகளாக ஆகிக் கொண்டே செல்கிறார்கள். ஏனென்றால் அழியாத ஞான செல்வம் ஒரு பொழுதும் அழிந்து போவது இல்லை. நாளுக்கு நாள் உங்களுடைய ஸ்தாபனம் வலுவடைந்து கொண்டே போகும். பிறகு ஏராளமானவர்கள் உங்களிடம் வருவார்கள். மெதுமெதுவாக தர்மம் ஸ்தாபனையாகிறது. வெளிநாட்டிலிருந்து யாராவது ஒரு பெரிய பிரமுகர் வருகிறார் என்றால் அவரை பார்ப்பதற்கு எவ்வளவு ஏராளமானவர்கள் செல்கிறார்கள். இங்கோ அந்த விஷயம் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து பொருட்களுமே அழியக்கூடியவை என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அவற்றை பார்க்க வேண்டாம். தீயதை பார்க்காதீர்கள். இந்த குப்பையோ சாம்பலாக போகிறது. மனிதர்கள் யாரையெல்லாம் பார்க்கின்றோமோ அவர்கள் அனைவரும் கலியுகத்தினர் என்று புரிந்துள்ளோம். நீங்கள் சங்கமயுக பிராமணர்கள் ஆவீர்கள். சங்கமயுகம் பற்றி யாருக்கும் தெரியாது. இது சங்கமயுகம். இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதை மட்டும் நினைவு செய்யுங்கள். அவசியம் தூய்மையாக வேண்டும். இந்த காம விகாரம் முதல் இடை கடைசியில் துக்கம் அளிக்கக்கூடியது. இதை வெல்லுங்கள் என்று இப்பொழுது தந்தை கூறுகிறார். விஷத்திற்காக பாருங்கள் எவ்வளவு தொல்லைப்படுத்துகிறார். காமம் மிக பெரிய எதிரி. அதை வெல்ல வேண்டும். இப்பொழுது இந்த நேரத்தில் உலகத்தில் ஏராளமான மனிதர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் ஒவ்வொருவருக்காக எதுவரை புரிய வைப்பீர்கள்? ஒருவருக்கு புரிய வைக்கிறீர்கள் என்றால் மற்றொருவர் இது மந்திர ஜாலம் என்கிறார். பிறகு படிப்பை விட்டு விடுகிறார்கள். எனவே ஆதி சனாதன தர்மத்தினருக்கு புரிய வையுங்கள் என்று தந்தை கூறுகிறார். ஆதி சனாதன என்பதே தேவதா தர்மம் ஆகும். இந்த லக்ஷ்மி நாராயணர் இந்த பதவியை எப்படி அடைந்தார்கள் என்பதை நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். மனிதனிலிருந்து தேவதையாக எவ்வாறு ஆனார்கள்? அவசியம் கடைசி பிறவியாக இருக்கக்கூடும். 84 பிறவிகள் முடித்துவிட்டு பிறகு இவ்வாறு ஆனார்கள். யாருக்கு சேவையில் ஆர்வம் உள்ளதோ அவர்களோ இதில் ஈடுபட்டு இருப்பார்கள். மற்ற அனைத்து பக்கங்களிலிருந்தும் மோகமாகியவை அறுபட்டு விடுகிறது. நாம் இந்த கண்களால் எதையெல்லாம் பார்க்கிறோமோ அவற்றை மறக்க வேண்டும். பார்ப்பதே இல்லை என்பது போல சீனோ ஈவில் தீயதை பார்க்காதீர்கள். மனிதர்களோ குரங்குகளின் படத்தை அமைத்து விடுகிறார்கள். ஒன்றும் புரியாமல் உள்ளார்கள். பெண் குழந்தைகள் எவ்வளவு உழைக்கிறார்கள். பாபா அவர்களுக்கு பாராட்டுகளை அளிக்கிறார். அவர்கள் நன்றாக புரிய வைத்து தகுதி உடையவர்களாக ஆக்குகிறார்கள். பாபா நமக்கு எவ்வளவு பரிசு கொடுப்பார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். முதல் நம்பரில் சூரிய வம்சத்தின் அரசாட்சியின் பரிசு ஆகும். 2ஆம் நம்பரில் சந்திர வம்சத்தின் பரிசு ஆகும். வரிசைப்படியாக இருக்கவே இருக்கிறார்கள். பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்கள் கூட எவ்வளவு அமர்ந்து அமைக்கிறார்கள். இந்த சாஸ்திரங்கள் படிப்பதால் யஜ்யம் தவம் செய்வதால் என்னை யாரும் அடைய முடியாது என்பதை இப்பொழுது தந்தை புரிய வைக்கிறார். நாளுக்கு நாள் எவ்வளவு பாவ ஆத்மாக்கள் ஆகிக் கொண்டே போகிறார்கள். புண்ணிய ஆத்மாவாக யாரும் ஆக முடியாது. தந்தைதான் வந்து புண்ணிய ஆத்மாவாக ஆக்குகிறார். ஒன்று எல்லைக்கு உட்பட்ட தான புண்ணியம், மற்றொன்று எல்லை இல்லாதது. பக்தி மார்க்கத்தில் மறைமுகமாக இறைவன் பெயரில் தானம் புண்ணியம் செய்கிறார்கள். ஆனால் இறைவன் என்று யாருக்கு கூறப்படுகிறது என்பது தெரியவே தெரியாது. இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சிவபாபாதான் எப்படி இருந்த நம்மை எப்படியாக ஆக்குகிறார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். பகவானோ ஒரே ஒரு இறைவன் ஆவார். அவரை ஏன் எங்கும் வியாபித்து இருப்பவர் என்று கூறிவிட்டுள்ளார்கள். எனவே
நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள் என்று அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். உங்களிடம் வருகிறார்கள், சிறிதளவு கேட்டுவிட்டு வெளியில் சென்றார்கள் என்றால் அவ்வளவுதான், முடிந்து போய்விட்டது. இங்கு கேட்டது இங்கேயே இருந்து விட்டது, அனைத்தும் மறந்து விடுகிறது. ஞானம் மிகவும் நன்றாக உள்ளது, நாங்கள் மீண்டும் வருகிறோம் என்று உங்களிடம் கூறுவார்கள். ஆனால் மோகத்தின் கயிறுகள் அறுபட்டு போவது இல்லை. மோகத்தை வென்ற ராஜாவின் கதை எவ்வளவு நன்றாக உள்ளது. இந்த லக்ஷ்மி நாராயணர் மோகத்தை வென்ற முதல் தரமான ராஜா ஆவர். ஆனால் மனிதர்கள் புரிந்து கொள்வதே இல்லை. அதிசயமாக உள்ளது. ராவண ராஜ்யத்தில் படி இறங்கியபடியே ஒரே அடியாக கீழே விழுந்து விடுகிறார்கள். குழந்தைகளின் விளையாட்டு இருக்கிறதல்லவா, மேலே சென்று பிறகு கீழே விடுவார்கள். உங்களுடைய விளையாட்டு கூட மிகவும் சுலபமானது. நல்ல முறையில் தாரணை செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். எந்த ஒரு மோசமான காரியமும் செய்யாதீர்கள். நான் விதை ரூபமானவன், சத்தியமானவன், சைத்தன்யமானவன் மற்றும் ஆனந்த சொரூபமானவன் ஆவேன். ஞானத்தின் கடல் ஆவேன். இப்பொழுது ஞானக்கடல் மேலேயே அமர்ந்திருப்பாரா என்ன அவசியம்? எப்பொழுதாவது வந்து ஞானம் கொடுத்திருக்க கூடும். ஞானம் என்றால் என்ன என்பது கூட யாருக்கும் தெரியாது. நான் உங்களுக்கு படிப்பு சொல்லித்தர வருகிறேன் என்றால் முறைப்படி படிக்க வேண்டும் என்று இப்பொழுது தந்தை கூறுகிறார். ஒரு நாள் கூட படிப்பை தவறவிடக்கூடாது. ஏதாவது ஒரு நல்ல குறிப்பு அவசியம் கிடைக்கும். முரளி படிக்கவில்லை என்றால் கருத்துகளை தவறவிட்டு விடுவீர்கள். ஏராளமான கருத்துகள் உள்ளன. பாரதவாசிகளாகிய நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தீர்கள் என்பதை புரிய வைக்க வேண்டும். இப்பொழுது எவ்வளவு ஏராளமான தர்மங்கள் உள்ளன. மீண்டும் சரித்திரம் அப்படியே நடைபெற வேண்டி உள்ளது. இது ஏறி இறங்கும் படியாகும். எப்படி ஜின்பூதத்திற்கு கட்டளை கொடுக்கப்பட்டது, படி ஏறு மற்றும் இறங்கு என்று. நீங்கள் அனைவரும் ஜின்பூதத்தை போல அல்லவா? 84 படியை ஏறுகிறீர்கள், இறங்குகிறீர்கள். எவ்வளவு ஏராளமான மனிதர்கள் உள்ளார்கள். ஒவ்வொருவரும் எவ்வளவு பாகத்தை ஏற்று நடிக்க வேண்டி உள்ளது. குழந்தைகளுக்கு மிகவும் ஆச்சரியம் ஏற்பட வேண்டும். உங்களுக்கு எல்லை இல்லாத நாடகத்தின் முழு அறிமுகம் கிடைத்துள்ளது. முழு சிருஷ்டியின் முதலிடை கடைசியை பற்றி இப்பொழுது நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள். எந்த ஒரு மனிதனும் அறிந்து கொள்ள முடியாது. சத்தியுகத்தில் யாருடைய வாயிலிருந்தும் தீய வார்த்தைகள் வெளிப்படுவது இல்லை. இங்கோ ஒருவரை ஒருவர் திட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். இது விகாரங்களின் கடல், பயங்கரமான நரகம். எல்லா மனிதர்களும் பயங்கரமான நரகத்தில் உள்ளார்கள். இங்கோ ராஜா ராணி எப்படியோ பிரஜைகளும் அப்படியே. உங்களுக்கு கடைசியில் தான் வெற்றி ஏற்படும். அந்த நேரத்தில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை யார் ஸ்தாபனை செய்தார்கள் என்பதை புரிந்து கொண்டு விடுவார்கள். இதுதான் முதல் நம்பர் முக்கியமான விஷயம். இது யாருக்கும் தெரியாது. நானோ ஏழை பங்காளனாக உள்ளேன் என்று தந்தை கூறுகிறார். இதை பின்னால் தெரிந்து கொண்டு விடுவீர்கள். அப்பொழுது மிகவும் தாமதமாகிவிடும். உங்களுக்கு 3வது கண் கிடைத்துள்ளது. இனிமையான வீடு மற்றும் ராஜ்யம் புத்தியில் உள்ளது. இப்பொழுது சாந்தி தாமம், சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் என்ன பாகத்தை நடித்தீர்களோ அது புத்தியில் வருகிறது அல்லவா? பிராமணர்களாகிய உங்களை தவிர மற்ற அனைவரும் இறந்து விட்டது போல பிராமணர்கள் தான் நின்று விடுவார்கள். பிராமணர்கள் தேவதையாகிறீர்கள். இது ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை ஏற்படுகிறது. மற்ற தர்மங்கள் எப்படி உருவாகிறது என்பது கூட புத்தியில் உள்ளது.
ஒரே ஒரு தந்தை தான் புரிய வைக்கிறார். இப்பேற்பட்ட தந்தையை அடிக்கடி நினைவு செய்ய வேண்டும். தொழில் ஆகியவை தாராளமாக செய்யுங்கள். தூய்மையாக மட்டும் இருங்கள். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தூய்மையாக இருந்தது. இப்பொழுது மீண்டும் தூய்மையாக ஆக வேண்டும். நடந்தாலும் சென்றாலும் தந்தையாகிய என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். சதோ பிரதானமாக ஆகிவிடும் பொழுதுதான் பலம் வரும். நினைவு யாத்திரை இல்லை என்றால் நீங்கள் ஒரு பொழுதும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியை அடைய முடியாது. சதோ பிரதான நிலை வரை வந்துவிடும் பொழுதுதான் பாவங்கள் அழியும். இது யோக அக்னி ஆகும். இந்த வார்த்தைகள் கீதையினுடையது. யோகம் யோகம் என்று கூறி தலையில் அடித்துக் கொள்கிறார்கள். வெளிநாட்டில் இருந்து கூட யோகம் கற்பிப்பதற்காக வசப்படுத்தி கூட்டி வருகிறார்கள். இப்பொழுது உங்களுடைய விஷயத்தை யாராவது புரிந்து கொண்டால் தானே. பரமாத்மா ஒரே ஒருவர். அவரே வந்து அனைவரையும் பரமாக ஆக்குகிறார், உயர்ந்தவராக ஆக்குகிறார். ஒரு நாள் பத்திரிகையாளர்கள் கூட இது போன்ற விஷயங்களை பிரசுரிப்பார்கள். இவையோ சரியானவை ஆகும். ஒரே ஒரு பரமாத்மாவை தவிர ராஜயோகத்தை வேறு யாரும் கற்பிக்க முடியாது. இது போன்ற விஷயங்களை பெரிய எழுத்துகளில் அச்சடிக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, சூரிய வம்ச அரசாட்சியின் பரிசை பெற வேண்டும் என்றால் பாப்தாதாவின் பாராட்டுகளை பெற வேண்டும். சேவை செய்து காண்பிக்க வேண்டும். மோகத்தின் கயிறுகளை துண்டித்து விட வேண்டும். இரண்டாவது, ஞானக்கடலான தேகமற்ற தந்தை படிப்பு சொல்லித்தர வருகிறார். எனவே தினமும் படிக்க வேண்டும். ஒரு நாள் கூட படிப்பை தவறவிடக்கூடாது. தந்தைக்கு சமமாக தேக உணர்விலிருந்து விடுபட்டு இருப்பவராவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். வரதானம். தனது நடைமுறை வாழ்க்கையின் நிரூபணம் மூலம் அமைதி சக்தியின் சப்தத்தை பரப்பக்கூடிய விசேஷ சேவாதாரி ஆகுக. விளக்கம். ஒவ்வொருவருக்கும் அமைதி சக்தியை அனுபவம் செய்விப்பது என்பது விசேஷ சேவை ஆகும். எப்படி விஞ்ஞான சக்தி பெயர் பெற்றதாக உள்ளதோ அதுபோல அமைதி சக்தியும் பெயர் பெற்றதாக ஆக வேண்டும். அனைவரின் வாயில் இருந்தும் சப்தம் வெளிவர வேண்டும். அமைதி சக்தி என்பது விஞ்ஞான சக்தியை விடவும் உயர்ந்தது. அந்த நாளும் வரப்போகிறது. அமைதி சக்தியின் வெளிப்பாடு, அதாவது தந்தையை வெளிப்படுத்துவது, அமைதி சக்தியின் நடைமுறை நிரூபணம் உங்கள் அனைவரின் வாழ்க்கை. ஒவ்வொருவரும் நடமாடும் போதும் சுற்றி வரும் போதும் அமைதியின் மாடலாக தென்பட வேண்டும். அப்போது விஞ்ஞானிகளின் பார்வையும் கூட அமைதியில் நிலைத்திருப்பவர்கள் மீது செல்லும். அப்படிப்பட்ட சேவை செய்யுங்கள். அப்போது விசேஷ சேவாதாரி என்று சொல்வார்கள். ஸ்லோகன். சேவை மற்றும் மனநிலையின் சமநிலை வைப்பீர்கள் என்றால் அனைவரின் ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். மாதேஸ்வரி அவர்களின் விலை மதிப்பிட முடியாத மகா வாக்கியங்கள். முதலாவது, கண்ணில்லாதவர்களுக்கு வழி சொல்லக்கூடியவர் பரமாத்மா. கண் இல்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே. இப்பொழுது கண் இல்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று எந்த மனிதர்கள் இந்த பாடலை பாடுகிறார்கள் என்றால் வழிகாட்டக்கூடியவர் ஒரு பரமாத்மா. அப்பொழுதுதான் பரமாத்மாவை அழைக்கின்றனர்
பிரபுவே வழிகாட்டுங்கள் என்று எப்பொழுது கூறுகிறார்களோ அப்பொழுது அவசியம் மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக பரமாத்மா அவராகவே நிராகார ரூபத்திலிருந்து சாகார ரூபத்தில் அவசியம் வரவேண்டி இருக்கும். அப்பொழுதுதான் ஸ்தூலத்தில் வழி சொல்வார். வராமல் வழி சொல்ல முடியாது. இப்பொழுது மனிதர்கள் யாரெல்லாம் குழம்பி இருக்கிறார்களோ குழம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு வழி தெரிய வேண்டும். எனவே பரமாத்மாவை அழைக்கின்றனர். கண் இல்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே. அவருக்குதான் படகோட்டி என்றும் சொல்லப்படுகிறது. அவர் அக்கரைக்கு, அதாவது இந்த 5 தத்துவங்களால் உருவாக்கப்பட்ட இந்த உலகத்தில் இருந்து கடந்து அக்கரைக்கு, அதாவது 5 தத்துவங்களை கடந்த 6வது தத்துவமான அகண்ட ஜோதி மக தத்துவத்திற்கு அழைத்து செல்வார். ஆகவே பரமாத்மாவும் எப்பொழுது அக்கரையிலிருந்து இக்கரைக்கு வருகிறாரோ அப்பொழுதுதான் அழைத்து செல்வார். எனவே பரமாத்மாவும் கூட தனது இடத்திலிருந்து வரவேண்டியுள்ளது. ஆகவேதான் அவரை படகோட்டி என்கின்றனர். அவர் படகாகிய நம்மை அக்கரைக்கு அழைத்து செல்கிறார். இப்பொழுது யாரெல்லாம் பரமாத்மாவிடம் தொடர்பு வைக்கிறார்களோ அவர்களை தான் கூடவே அழைத்து செல்வார். மீதம் இருப்பவர்கள் தர்மராஜரிடம் தண்டனை அடைந்து முக்திக்கு செல்கின்றனர். இரண்டாவது, முட்கள், அதாவது துன்பமான உலகத்திலிருந்து மலர்களின் தோட்டத்திற்கு, சுகமான உலகிற்கு அழைத்து செல்பவர் பரமாத்மா ஆவார். முட்களின் உலகத்திலிருந்து மலர்களின் தோட்டத்திற்கு அழைத்து செல்லுங்கள். இப்பொழுது பரமாத்மாவை நோக்கிதான் இந்த அழைப்பு விடுத்து கொண்டிருக்கின்றனர். எப்பொழுது மனிதர்கள் அதிக துன்பம் அடைகின்றனரோ அப்பொழுது பரமாத்மாவை நினைவு செய்கின்றனர். பரமாத்மாவே இந்த முட்களின் உலகத்திலிருந்து மலர்களின் தோட்டத்திற்கு அழைத்து செல்லுங்கள். அப்படியும் ஒரு உலகம் இருக்கிறது என்பது இதிலிருந்து நிரூபணமாகிறது. இப்போதைய உலகம் முட்களால் நிரம்பியுள்ளது என்று அனைத்து மனிதர்களுக்கும் தெரியும். இந்த காரணத்தினால்தான் மனிதர்கள் துன்பம் மற்றும் அமைதியற்ற நிலையை அடைந்து கொண்டிருக்கின்றனர். மேலும் மலர்களின் உலகத்தை நினைவு செய்கின்றனர். ஆகவே அவசியம் அப்படிப்பட்ட ஒரு உலகம் இருக்கும். அந்த உலகின் சம்ஸ்காரம் ஆத்மாவிற்குள் நிரம்பி இருக்கிறது. துன்பம் மற்றும் அமைதியற்ற தன்மை, இவை அனைத்தும் கர்ம பந்தனத்தின் கணக்கு வழக்குகள் என்பதை நாம் இப்பொழுது தெரிந்திருக்கிறோம். அரசனிலிருந்து ஆண்டி வரை ஒவ்வொரு மனிதனும் இந்த கணக்கில் முழுமையாக சிக்கி இருக்கின்றனர். எனவே பரமாத்மா அவரே கூறுகிறார், இப்போதைய உலகம் கலியுகம். இவை அனைத்தும் கர்ம பந்தனத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் முந்தைய உலகம் சத்யுகமாக இருந்தது. அதை மலர்களின் உலகம் என்று கூறுகிறோம். இப்பொழுது அது கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்ட ஜீவன் முக்தியான தேவி தேவதைகளின் ராஜ்யம். அது இப்பொழுது இல்லை. இப்பொழுது நாம் எதை ஜீவன் முக்தி என்று கூறுகிறோமோ அதற்கு பொருள் நாம் தேகத்திலிருந்து விடுபட்டு இருந்தோம் என்பது அல்ல. அவர்களுக்கு தேகத்தின் எந்த உணர்வும் இருந்தது இல்லை. அதாவது தேகத்தில் இருந்தாலும் துன்பம் அடையாமல் இருந்தனர். அங்கு எந்தவித கர்ம பந்தனத்தின் விவகாரம் இருக்கவில்லை. அவர்கள் ஷரீரத்தை எடுத்தாலும் ஷரீரத்தை விட்டாலும் வாழ்க்கையின் முதலிடை கடைசி வரை சுகத்தை அனுபவம் செய்தனர். ஆகவே ஜீவன் முக்தி என்பதன் பொருள் வாழ்ந்து கொண்டே கர்மத்தின் பாதிப்பிலிருந்து விடுபட்ட நிலை. இப்பொழுது முழு உலகமும் 5 விகாரங்களால் முழுமையாக இருக்கப்பட்டுள்ளது.
பாருங்கள், 5 விகாரங்களின் முழுமையான உறைவிடமாக இந்த உலகம் உள்ளது. ஆனால் மனிதர்களிடத்தில் இந்த 5 பூதங்களை வெற்றி கொள்ளும் அளவிற்கு சக்தி இல்லை. அப்பொழுதுதான் பரமாத்மா அவரே ஐம்பூதங்களிலிருந்து விடுவிக்கிறார். எதிர்கால பலனான தேவி தேவதை பதவியையும் கொடுக்கிறார். ஓம் சாந்தி.